இன்னைக்கு நம்ம மெடிக்கேஷன் அனிமேவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் எபிசோட் 1 பார்க்கலனா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி இப்போ எபிசோட் 2 குள்ள போகலாம். போன எபிசோட்ல கதை எங்க முடிஞ்சு ஞாபகம் இருக்குல. நம்ம மீகோ தனக்கு இருந்த பேய்கள பார்க்குற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுங்கிற சந்தோஷத்துல ஸ்கூலுக்கு போக தக்காளி உனக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் நான் முடியலன்னு ஒரு ஸ்டூடண்ட் பேய் வந்து நம்மால மூஞ்சி முன்னாடி நின்னுருக்கும். இந்த எபிசோட் கரெக்ட்டா அதே சீன்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்டூடண்ட் பேய் நம்ம மீகோ கிட்ட வந்து ஏய் டீச்சர் அம்மா உன் கண்ணுக்கு நான் தெரியலனா உன்னால நான் பார்க்க முடியாதுன்னு ஒரு மாதிரி டெரரா கேக்குது. ஆனா நம்மால காலங்காத்தால இப்படி ஒரு கன்றாவியான பேய பார்த்த அதிர்ச்சியில வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம வழக்கம் போல மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாம சைலண்டா நின்றா. இதனால செம்ம கடுப்பான அந்த ஸ்டூடண்ட் பேய் அடச்சை இவ கண்ணுக்கு நம்ம தெரியல போல, சரி வேற எங்கேயாச்சும் போய் எவனா சிக்கலானான்னு பார்க்கலான்னு வந்த வழியா திரும்பி போயிருது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்ப அடுத்த சீன்ல கேர்ள்ஸ் லாக்கர் ரூம் காட்ட இங்க மீகோ ஆனா இதே ஸ்கூல்ல படிக்கிற மத்த பொண்ணுங்கன்னு எல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில பொண்ணுங்க ஏய் நேத்து நைட்டு டிவில ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ்னு ஒரு ஷோ போட்டிருந்தானுங்க. அதுல பொண்ணுங்களோட லாக்கர் ரூம்ல வெட்டப்பட்ட ஒரு பேயோட தலை இருந்த மாதிரி காமிச்சாயன் தெரியுமானே. இவங்க நேத்து நைட்டு பார்த்த டிவி ஷோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நம்ம ஆனாவோட காதுல கேட்ற இவ தன்னோட லாக்கர்லயே அதே மாதிரி ஒரு பேயோட வெட்டப்பட்ட தலை இருக்குமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிடறா. இதனால மீகோ கிட்ட அடியே எனக்காக என்னோட லாக்கர் ஓபன் பண்ணி உள்ள இருக்க யூனிஃபார்மை கொஞ்சம் எடுத்துக்கூடன்னு கேட்க ஏய் அது உன்னோட லாக்கர் தானே, நீயே திறந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்க வேண்டியதானே, என்ன எதுக்கடி ஓபன் பண்ண சொல்ற? அதுவா அந்த பொண்ணுங்க பேயை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை கேட்டதுல இருந்து என்னோட லாக்கருக்குள்ளேயும் பேய் இருக்குமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. நீ தான் ரொம்பவே தைரியமானவளாச்சே, என்னைய பாரு ரொம்ப நேரமா ட்ரெஸ் போடாம நின்னுகிட்டு இருக்கேன், என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, கிளாஸுக்கு வேற டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்து குறேன்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. இதனால மீகவும் வேற வழி இல்லாம ஆனாவோட லாக்கரை ஓபன் பண்ண ஒத்துக்கிறா. நம்மளால என்னதான் வெளியே வீராப்பா ரொம்பவே தைரியமானவள மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் எங்க இந்த லாக்கரை ஓபன் பண்றப்ப உள்ள இருந்ததும் பேய் வந்துருமோன்னு பயப்படதான் செய்றா. ஆனா லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க பயந்த மாதிரி உள்ள பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்ல. ஸ்கூல் பேக், யூனிஃபார்ம், ஷூன்னு சாதாரண பொருளுங்க தான் இருக்கு. பாத்தியா நான் தான் சொன்னல அந்த மாதிரி பேயெல்லாம் டிவி ஷோல மட்டும்தான் வரும், நிஜத்துல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே மேல பார்க்க பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. ஏமா நீ சொன்ன மாதிரியே லாக்கரை ஓபன் பண்ணிட்டேன், சட்டு புடுன்னு சட்டையை போட்டு வந்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிடலாம், அந்த பேயை பார்க்காம திரும்பி நின்றுகிட்டு இருக்க. நம்ம ஆனா டக்கு டக்குன்னு லாக்கர்ல இருந்து யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிறா. அடுத்து தன்னோட போன் எடுக்கலாம் ட்ரை பண்ண, அது மேல் செல்ஃப்ல இருக்கிறதுனால இவளால எடுக்க முடியல. ஏ மீகோ அப்படியே கோச்சுக்காம மேல இருக்க என்னோட போனை மட்டும் எடுத்து கொடுத்துறேன், நானே எடுக்கலாம் ட்ரை பண்ணேன், அது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால எனக்கு எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றா. பார்த்தா இவளோட போன் அந்த பேய்க்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. சரி ரைட்டு, எவ்வளவோ பேயை சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்போ இந்த பேயை ஏமாத்தி அந்த போன் எடுக்கிறது மட்டும் கஷ்டமா என்ன, எல்லாம் நமக்கு ஈஸி தான் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கை நடுக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா அந்த போன் எடுத்துலாம் ட்ரை பண்ண. அந்த பேய் கத்துன கத்துல ஒரு செகண்ட் மீகோக்கு இதய துடிப்பு நண்டு குடல் குந்தானே எல்லாம் கலங்கிருது. ஏன் மீகோ திடீர்னு என்னடியாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, காலையில சாப்பிடலையா, பசிக்குதா, நான் வேணா என்னோட சாப்பாடுல கொஞ்சம் தரவா, வேணா வா ஸ்கூல் டாக்டரை போய் பார்க்கலான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கா. ஏமா ஏமா எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏற்கனவே கிளாஸுக்கு வேற லேட் ஆச்சு, வா கிளம்பலான்னு லாக்கர் ரூமை விட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படி கிளாஸுக்கு வர வழியிலேயே இவ ஏகப்பட்ட கொடூரமான பேய்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கா. ஏவா நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஆபத்தான ஆவிகளா சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா நம்ம அதுங்களை கண்டுக்காம இருக்கிற வர அதுகளால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு இதுக்கு முன்னாடி பார்த்த பேய்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஆனாவை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளோட டெஸ்க்குள்ள இருந்து பொறுமையா ஒரு பேயோட கை வெளியே வந்து அவளை தொட ட்ரை பண்ணுது. என்னடா இது, ஒரு பேய் இவளை இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு, ஆனா இவ எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த பேய் தொடுறதை இவளால உணர முடியலையோ. சரி எதுவா இருந்தா என்ன, நம்ம ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாம தானே அவளை காப்பாத்தணும்னு வேகமா எந்திரிச்சு போய் அந்த பேய் டேபிள் ஆனாகிட்டு இருந்து தள்ளி விடுறா. இதனால செம்ம கடுப்பான அந்த பேய் முன்னாடி இருந்ததை விட கொடூரமா உருமாறி டேபிளை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஐய இந்த பேய் வெளியே வந்துட்டா திரும்ப அது இவ கிட்ட தானே வரும், அதனால இவளை எப்படியாவது கிளாஸை விட்டு தூரமா கூட்டிட்டு போயிடணும்னு ஆனா கிட்ட போய் அடியே எனக்கு காலையில இருந்த மாதிரி திரும்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, வா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலான்னு ஆனாவை கூட்டிட்டு வேகமா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கிளாஸை விட்டு ஓட ஆரம்பிச்சிடறா. இப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமான்னு திரும்பி பார்க்க அது இவ்வளவு நேரமா இவங்க கூடவே தான் ஓடி வந்திருக்கு. அருமைடா ஆத்தா. சரி ரைட்டு, எந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தோமோ அதுவே நம்ம கூட தான் வருது. இதுக்கு மேல வேகமா போய் என்ன பண்ணனு பொறுமையா இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க இங்க டாக்டர் இல்ல. ஏனா அதான் டாக்டர் இல்ல, வா நம்ம திரும்ப கிளாஸுக்கே போலாம், எனக்கு இப்ப தலை சுத்துறது நின்றுச்சுன்னு சொல்ல அடியே என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, காலையில இருந்து இதோட உனக்கு 2 தடவை உடம்பு செல்லாம் போச்சு, திரும்பவும் ஏதாச்சும் ஆனிச்சு என்னடி பண்ணுவ, அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டாக்டர் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு போய்க்கலாம்னு கத்த ஆரம்பிச்சிடறா. இப்ப நம்ம எதுவும் செய்யாம சும்மா இருந்தோம்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை
நிலைமை இப்ப இருக்கிறத விட இன்னமுமே மோசமாயிரும். அதனால எதையாவது பண்ணி இவள கண்டிப்பா அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தியே தீரணும். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு குழப்பத்துல இருக்க. இவ பாட்டுக்கு அங்க கிடக்குற ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா. அத பார்த்ததும் மீகோக்கு ஒரு ஐடியா வந்து நேரா ஆனா கிட்ட போய், அடியே இங்க கிடக்குற ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கே, அதுல எவ்வளவு கிருமியும் பாக்டீரியாவும் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? பின்ன இது ஸ்கூல்ல இருக்க ஹாஸ்பிட்டல். இங்க டெய்லி யார் வருவா? எல்லாம் உடம்பு சிலதா ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்கள செக் பண்ண யூஸ் பண்ண ஸ்டெத்தஸ்கோப்ல வைரஸும் பாக்டீரியாவும் இல்லாம பின்ன வடையும் வாழைப்பழமா இருக்கும். சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத. இங்க பாத்தியா சானிடைசர், இத ஊத்தி கையை கழுவுனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லா கிருமியும் செத்துரும். ரைட்டு, கையை நீட்டுன்னு ஆனாவோட கையில மட்டும் இல்லாம அந்த பேயோட கையில எக்கச்சக்கமான சானிடைசரை தெளிச்சு விட்டுறா. இதனால இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த பேய் உடம்பு ஃபுல்லா புகையா வந்து ஐயோ அம்மானு வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே இது வேலை செய்து போலயே. அப்ப இந்த சானிடைசரை யூஸ் பண்ணியே அந்த பேயை விரட்டியலான்னு சந்தோஷத்துல இருக்க, டக்குன்னு அந்த பேய் ஒரே நிமிஷத்துல பழைய நிலைமைக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே கொடூரமா உருமாறிடுது. சுத்தம் நம்ம இவளுக்கு உதவி பண்றேன்னு ஏதாவது பண்ண போக அது ஒவ்வொரு தடவை இருக்கிற பிரச்சனையை இன்னமுமே மோசமாக்கி விட்டுதாங்கிற கடுப்புல இருக்க. இப்ப இந்த ஆனா வேற இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு, ஏ மீகோ இங்க பாத்தியா ஸ்டெத்தஸ்கோப்பை சானிடைசரை வச்சு கிளீன் பண்ணிட்டேன். இப்ப கிட்டவா உன்னோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பாப்போம். அந்த பேயை கூட்டிக்கிட்டு இவளுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கா. ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. அடியே நீ எதுவும் பண்ண வேணாம், கையைங்காலே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொல்ல, இவ சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம சட்டைக்குள்ள ஸ்டெத்தஸ்கோப்பை விட்டு செல்மிசம் பண்ண ஆரம்பிச்சிடறா. இதுல இந்த கரும முடிச்ச பேய் வர பல்லு விளக்காத வாயவும் கழுவாத கையவும் இவரோட மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையில இருந்து என்னை காப்பாத்த ஆளே இல்லையான்னு கதறிக்கிட்டு இருக்க. இவங்க பார்க்க வந்த டாக்டர் இங்க வந்துடுறாங்க. அடியே கிளாஸ் ஆரம்பிச்சு 1/4 மணி நேரத்துக்கு மேலாச்சு, நீங்க 2 பேரும் அங்க போய் பாடத்தை கவனிக்காம இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னடி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ டாக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கிளாஸ கட்டடிக்கலாம் இங்க வரல. என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் உங்கள்ட்ட காட்டி செக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். நீங்க 2 பேரும் இங்க செக் பண்ணதெல்லாம் போதும், மரியாதை கிளாஸுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல, டக்குன்னு அந்த பொறுக்கி இப்ப என்ன நினைச்சா தெரியல, ஒரே செங்கில நம்ம ஆனா மேல இருந்து அந்த டாக்டர் மேல தாவிடுது. இங்க பாருங்க, அடுத்த தடவை நீங்க இங்க வரப்ப நான் இல்லனா நேரா ஃபேக்கல்டி ஆபீஸ்க்கு போயிடணும். இங்க வந்து இருக்கிற பொருளெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது. சரி இப்ப கிளாஸுக்கு கிளம்புங்கன்னு 2 பேரும் வெளியே அனுப்பி விட்டுறாங்க. எது எப்படியோ ஒரு வழியா அந்த பேய் நம்ம ஆனா விட்டு போச்சுல, அது வரை சந்தோஷம்னு 2 பேரும் திரும்ப கிளாஸ்க்கே போயிடுறாங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப சாப்பிடதான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வழக்கமா போற கடைக்கு போய் பார்க்க, இன்னைக்கு இந்த கடையில தான் ஆஃபர் போட்டுருப்பாங்க போல. அதனால கூட்டம் சும்மா அல மோதுது. இந்த கடைக்கு நம்ம எபிசோடு 1ல ஸ்கூல்ல வச்சு யூலியாங்கிற ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அவளுமே வந்திருக்கா. ஏ மீகோ, இப்படியே நம்ம சும்மா வேடிக்கை பார்த்து நின்றுகிட்டு இருந்தோம்னா கூடிய சீக்கிரமா எல்லா ஸ்நாக்ஸ் வித்துரும், அப்புறம் நமக்கு கடைசியில ஒண்ணுமே கிடைக்காதுன்னு ஆனா வரிசையில நிக்க போயிடுறா. அதுவும் சரிதான். கொஞ்ச நேரத்துக்கு இந்த பேய் பிசாசு மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு லைன்ல நின்று இந்த கடையில என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு மெனுவை பாத்துக்கிட்டு இருக்க. ஏ மீகோ, அங்க போய் தனியா நின்று ரெடி பண்ணிட்டு இருக்க நானா கத்துறா. எது தனியா நிக்கிறனா? அப்ப எனக்கு முன்னாடி பின்னாடி நிக்கிற எல்லாருமே பேயாங்கிற பயத்தோட பொறுமையா முன்னால திரும்பி பார்க்க, என்னம்மா கண்ணு சௌக்கியமா, எப்படி இருக்கா? ஐயோ கொஞ்ச நேரம் அசால்ட்டா இருந்து இப்படி வந்து ஆவிகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டோமே. இந்த பேயெல்லாம் இப்ப எதுக்கு ஏன் இப்படி வரிசையில நின்றுகிட்டு இருக்குங்கன்னு தெரியலையான்னு கன்ஃபியூஷன்ல இருக்க. டக்குன்னு ஆனா உள்ள புகுந்து எப்ப பார்த்தாலும் போனையே பாத்துக்கிட்டு தான் இப்படிதான் பைத்தியம் முடிச்ச நாய் மாதிரி தனியா சுத்திக்கிட்டு இருக்கணும். வா வந்து ஒழுங்கா வரிசையில நெல்லு. இப்படி ரோட்ல போன் யூஸ் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நீ யார் மேலேயாவது போய் அடிச்சிடலாம், உன் மேல கார் வந்து அடிக்கலாம், சில நேரங்கள்ல திறந்து கிடக்கிற சாக்கடையில விழுந்து நீ செத்து போறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. ஏண்டி 5 நிமிஷம் ரோடு ஓரமா நின்று போன் பார்த்ததுக்கா என்ன சாகுற அளவுக்கு கொண்டு போயிட்ட? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ கூட வரிசையில நின்றுகிட்டு இருந்த பேய்ங்கெல்லாம் ஒரு குண்டு பூதம் வாயில போட்டு வெத்தலை பாக்க மெல்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கு. நம்ம தலைவி மட்டும் அதே வரிசையில நின்னுகிட்டு இருந்தா இவளுக்கும் அதே நிலைமை தான். அருமை, அட்டகாசம், இப்ப அந்த கடையில இருந்து தேவையான ஸ்நாக்ஸ வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில தெருவோரமா ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு அழகான பூனை குட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்ததுமே ஆஹா, நேத்து நைட்ல இருந்து ஒரே அசிங்கமான ஆவிகளையா பார்த்து அவிஞ்சு போன இந்த கண்களுக்கு இப்படி அழகான அனிமல்ஸ பாக்குறப்பதான் ஆறுதலாவே இருக்குன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இதே பெட்டிக்குள்ளேயே அந்த பூனையோட சேர்த்து ஒரு பங்கமான பேய் சத்தமே இல்லாம சைலண்டா படுத்து கிடக்குது. ஐயோ பாவம், இந்த பூனைக்குட்டிய பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இதை இப்படி தன்னந்தனியா தவிக்கிட்டு விட்டுட்டு போனவன் ஒண்ணு மூளை இல்லாத முட்டா பயலாவோ இல்லனா மனசாட்சியே இல்லாத மடப்பயலாவோ தான் இருப்பான்னு இவ சொல்ல, இவ சொன்னதை கேட்டு அந்த பேய் செம்ம கடுப்பாய் கத்துது. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றது கூட தெரியாம நம்ம தலைவி தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. இப்ப அடுத்த சீன்ல எங்க கிட்ட ஒரு அழகான பூனைக்குட்டி இருக்கு, இதை தத்தெடுத்து வளர்க்க அவங்க கிட்ட நல்ல மனசு இருந்தா நாங்க பார்க்ல தான் இருக்கோம், எங்களை வந்து பாருங்கன்னு Facebookல ஒரு போஸ்டர் போட்டு இந்த பூனைக்குட்டியை யாராச்சும் தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க 2 பேருக்கு இந்த பூனைக்குட்டி மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னா அதை எதுக்கு ஆன்லைன்ல போஸ்ட் போட்டு யாராச்சும் வந்து கூட்டிட்டு போவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒரு ஆள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வளர்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மீக்கோட வீட்லயும் ஆனா தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்லயும் பெட்ஸ் வளர்க்கறதுக்கு அலோடு இல்ல. அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பேய் இருந்துச்சுல,
அது யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த பூனைக்குட்டியை வளர்த்துக்கிட்டு இருந்த ஆள் தான். அவர் இறந்து போயிட்டதுனால ஆவியா மாதிரி தன்னோட செல்ல பின்னாடி மேடை சுத்திக்கிட்டு இருக்காரு. ஏ தம்பி, நீ எதை நினைச்சு கவலையப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டி போக யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அது வரை அக்கா கூட ஜாலியா இருந்து அந்த பூனையை தூக்கி வச்சு சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்க. தெரியாம இங்க வந்து ஒரு டெரரான ஆளு மேல மோதிடுறா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏ மீகோ, நான் ஒரு ஆள் மேல மோதுனல்ல, அவர் எங்கேயும் போகாம இங்கே நின்று என்னையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தலையில இருக்க மொட்டையவும் மூஞ்சில இருக்க வெட்டையும் பார்த்தாலே எனக்கு அடி வயிற்றெல்லாம் கலக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ஆன்லைன்ல போட்ட போஸ்டர் பார்த்துட்டு இந்த பூனைக்குட்டியை வாங்கிட்டு போக ஒரு ஆள் இங்க வந்துறாரு. மீகோ, இவரை பார்த்தா நல்லா வரதான் தெரியுது, நம்ம பூனைக்குட்டியை இவர்கிட்டே கொடுத்தலாமான்னு கேட்க, வேணாம், யாருக்கிட்ட வேணா நம்ம பூனையை கொடுக்கலாம், ஆனா இந்த ஆள் கிட்ட மட்டும் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா அந்த ஆளை சுத்தி எக்கச்சக்கமா கொடூரமான முறையில டார்ச்சர் அனுபவிச்சு செத்து போன பூனைகளோட பேயா இருக்கு. இந்த ஆவிங்கெல்லாம் இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இந்த பூனை கொடுத்தா இதை வாங்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணி கொண்டுவாரோன்னு பயந்து இந்த பூனை அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இந்த பூனை என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் இங்க இருந்து போக. அவர் பின்னாடியே இவ்வளவு நேரம் இங்க இருந்த ஓனர் பேயும் போயிருது. ஏ மீகோ, இவ அந்த ஒருத்தரையும் துரத்தி விட்ட, இப்ப யாருக்கிட்ட இந்த பூனையை கொடுக்கறதுன்னு கேட்க, இவ அந்த பூனையை வாங்கிட்டு போய் ரொம்ப நேரமா ஒரு ஆள் இவங்களை முறைச்சு பார்த்துட்டு நின்றார்ல, அவர்கிட்ட கொடுத்துறா. இதுக்கு முன்னாடி வந்த ஆளை சுத்தி எப்படி கொடூரமான முறையில இறந்து போன பூனைகளோட ஆவியா இருந்துச்சோ அந்த மாதிரி இவரை சுத்தி நல்ல முறையில வாழ்ந்து செத்து போன பூனைகளோட ஆவியா இருக்கு. அதனாலதான் கண்டிப்பா இவர் இந்த பூனையை பத்திரமா பாத்துக்கு வரங்கிற நம்பிக்கையில இவர்கிட்ட கொடுத்துருக்கா. ஏண்டி, இதுக்கு முன்னாடி வந்தவர் பார்க்க நல்லா டீசெண்டா இருந்தாரு, அவரை விட்டுட்டு பாக்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்க ஆளுக்கிட்ட ஏண்டி அந்த பூனையை கொடுத்தேன்னு கேட்க, ஆனா ஒருத்தங்களை பார்த்ததுமே அவங்க உருவத்தை வச்சு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்றது ரொம்பவே தப்பு. கண்டிப்பா இவர் அந்த பூனைக்குட்டியை நல்லா தான் பாத்துக்குவார்னு சொல்றா. இந்த இடத்துல எபிசோட் 2 முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம மீகோ டிராவல் பண்றப்ப பஸ்ல வச்சு 4 தலை பேய், காபி ஷாப்ல வச்சு காதல் பண்ற பேயின்னு பல விசித்திரமான அவங்கள பார்க்க போறோம். அதையெல்லாம் நம்ம அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.